ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சண்டே ஸ்பெஷல் எபிசோடு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? நான் கூட பார்த்தீங்கன்னா பசுபதி அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். பசுபதி இல்லைனா வெளில மாமா வச்சு ட்ராக் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி ஹிண்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு சண்டே எபிசோட்ஸில் முக்கியமான ஒரு ஹைப்பரான ஒரு ட்ராக்காக இருக்கும். நம்ம யமுனாவோட என்ட்ரி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு எபிசோட் ரீசெண்டாக ஷூட் பண்ணி ஒரு இமீடியட்டாக நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு ப்ரமோவுமே வரல போல். ஸோ பிகாஸ் பார்த்திங்கன்னா இப்போ அந்த யமுனா வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் அந்த ஷெட்யூல் வரைக்கும் ஷூட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு யமுனா இந்த ஒரு ஷெட்யூல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இமீடியட்டாக ஷூட் பண்ணி இமீடியட்டாக அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ட்ராக்கை. ஸோ என்ன ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எபிசோடில் நம்மளுக்கு ஹிண்டே கொடுத்துட்டாங்க. ஸோ உனக்கும் காவேரிக்கும் இருக்க அஃபேரை நான் வீட்டில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக சொல்லிட்டு நமக்கு நிவின்மே கிளம்பிட்டாரு. நம்ம யமுனா தான் ஒரு ஆர்வக்குள்ளாராச்சே. ஸோ அதாவது விஜய் காவேரிக்குள்ளே நடக்கிற முக்கியமான பிரச்சனை காரணமும் யமுனா தான். இப்போது அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரின்ட்டு ஆக்சுவலாக இவங்க போய் உண்மையை அங்கே உடைக்கும் போது வேறு வழியே இல்லாமல் உண்மையை சொல்கிறதுக்கும் ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ காவேரி விஜய் 2 பேரும் மீட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களா, இல்லை இது எது மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. அப்படி சொன்னாலுமே நம்ம காவேரிக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து நிறைய பிரச்சனை இருக்கும். பட் ப்ரெக்னன்சி விஷயம் தெரிய வருமானு தெரியல. ஸோ ப்ரெக்னன்சி விஷயம்லாம் வீட்டுக்கு தெரிய வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் ஏன்னா நம்ம காவேரி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அம்மாவே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும், ஸோ விரும்பி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. எப்போ நடக்கும் நமக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம யமுனா மூலயமா ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச சண்டே ஸ்பெஷல் எபிசோடில் வரும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யமுனாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம பிரவீன் பண்டாரி சரிமே ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்கள வச்சு ஒரு பெரிய ஒரு ட்ராக் மூவ் பண்ண போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட்டாக தான் இன்றைக்கி எபிசோடில் யமுனா அந்த ஒரு கோவத்தை காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக போஸ் அவுட் ஆவாங்க. இவங்க போஸ் அவுட் ஆகும்போது காவேரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி போஸ் அவுட் ஆகி பேசணும். கடுமையாக அவங்க பக்கம் இருக்க விமர்சனத்தினையும் வைக்கணும் அப்படின்னு நம்மளோட ஆசைகள். பாப்போம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.